குவைத்தில் நடந்த தீ விபத்தில் திருச்சியை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். குவைத் நாட்டில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் நடந்த தீ விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேர் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களில் திருச்சி நவல்பட்டு அண்ணா நகரை சேர்ந்த ராஜுவும் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ராஜு 12 ஆண்டுகளாக ஓட்டுநராக குவைத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அவரும் தீ விபத்து நடந்த கட்டிடத்தில் தங்கியிருந்துள்ளார். தீ விபத்தில் சிக்கி அவரும் பரிதாபமாக உயிரிழந்தார். 53 வயதான ராஜுவிற்கு மனைவியும் 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். ஸ்பீக்கர் போடுங்க. அப்போ வந்து டிரைவர் சார் நாங்களும் கிட்டத்தட்ட அந்த 1 டைம் பேசுனதுக்கு அப்புறம் நிறைய வாட்டி அடிச்சிட்டோம். கால் போகவே இல்லை. வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்க. அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இல்லை சார். இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இல்லை. இன்னொரு நம்பர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அவங்கள அடித்து கேட்டப்போ அவங்க வந்து சவுதியில் வாட்ஸ்அப் கிடையாது சார். சவுதி வாட்ஸ்அப் இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கிடையாது. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சார். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ண சொன்னாங்க. அப்பா டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க ஐஎம்ஓ ஆப்பில் அது எதுவும் வச்சுருக்காங்களா? அந்த நம்பர் அதில் எதுவும் ஐஎம்ஓ ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஎம்ஓ ட்ரை பண்ணுங்க. ராஜேந்திரங்கிறவருக்கு தெரியும். அவர் தான் ஒர்க் பண்றவர். அதுக்கப்புறம் சகாய மாதத்தோட குவைத்தில் உயிரிழந்த தமிழர்கள் 7 பேரின் குடும்பத்தினருக்கும் 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.